அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மை மறுமையின் வெற்றி இஸ்லாத்தை பின்பற்றுவதில் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது. 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். அதில் 25 நபிமார்களுடைய பெயர்களை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் அவருடைய தந்தை சிலையை செதுக்கி சிலையை செய்பவராக இருந்தார். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோயிலுக்கு சென்றார்கள். அப்பொழுது பல சிலைகள் இருந்தன. அவற்றை அனைத்தையும் உடைத்து தகர்த்து விட்டார்கள். பிறகு மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள், எதற்காக எங்களுடைய சாமி சிலைகளை எல்லாம் உடைச்சிங்கன்னு கேட்டாங்க. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடம், இதோ இங்கே இருக்குது பெரிய சிலை, அந்த சிலை தான் இந்த எல்லா சிலைங்களையும் உடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்கள் கோவப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஒரு நெருப்பு குண்டத்தில் போடுவதற்காக அவர்களை கோணிப்பையில் கட்டி அவர்களை இந்த ஊருடைய ராஜா நெருப்பு குண்டத்தில் போடுவதற்கு நெருப்பை மூட்டினான். அந்த கோணிப்பையில் தூக்கி போடுறதுக்காக ஒரு பீரங்கியில் வச்சு அவரை தூக்கி போடுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறார்கள், அல்லாஹ், நான் உன்னையே பொருந்திருக்கிறேன். அப்போது மலக்குமார்கள் அவரிடம் கேட்குறாங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அல்லாஹ் ஒருத்தவனே போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா பண்ணுறாங்க. அல்லாஹ்வை நான் பொருந்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று துவா செய்கிறாங்க. அவர்களை மக்கள் தூக்கி எரிந்து விட்டாங்க. இப்போது நெருப்பில் போன உடனே அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நெருப்பை குளிரும்படியாக அதை மாற்றி விடுகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாவது மலக்குமார்கள் மறுபடியும் கேட்குறாங்க, இல்லை நான் அல்லாஹ்வையே பொருந்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா பண்ணுறாங்க. நெருப்பில் 40 நாட்கள் அல்லாஹ் அவர்களை குளிர்ந்த நிலைமையில் அந்த நெருப்பை குளிரும்படியாக செய்து விட்டான். அல்லாஹ் அந்த நெருப்பை அவருக்கு விசாலமாக்கி விட்டான். அல்லாஹ் அனைத்து சோதனைகளிலும் அல்லாஹ்வையே நம்ம சார்ந்திருக்கணும், இறைவனையே நம்ம சார்ந்திருக்கணும். அப்பொழுது நமக்கு இறைவன் அல்லாஹ் நமக்கு உதவி புரிவான். ஆமென்.